ஹலோ, இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி என்சிஇஆர்டி அதில் கிளாஸ் 11 மோஷன் இன் அ பிளேன் அதை நம்ம லைன் பை லைனாக ரீட் பண்ணிகிட்ருக்குறோம். எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சால்வ் பண்ணி நம்ம போட்டுட்ருக்குறோம். இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ. அதாவது கிளாஸ் 11 பசங்களுக்கு எந்த லெவலுக்கு புரியுமோ அந்த லெவலுக்கு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இட் வில் பி ஸோ பேசிக் ஃபார் சம் பீப்புள். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸு, பென்னு, பென்சில் எல்லாம் எடுத்து ப்ராப்பராக நீங்கள் அப்படியே எழுதிட்டிங்கன்னா, அப்படி லைன் பை லைனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. நம்ம தமிழ்நாடு பசங்களை நீட் ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும் ரிசோர்ஸஸ்க்காக we are making such kind of videos so that CBSE NCERT கண்டென்ட்டில் உள்ளது எல்லாமே எக்ஸாம்ஸில் வருது அப்படிங்கிறதுக்காக. ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். எக்ஸாம்பிள் 4.4. The position of a particle is given by r vector is equal to 3.0 t I cap plus 2.0 t square j cap plus 5 k cap. Okay, where t is in seconds and the coefficients have proper units for r vector to be in meter. r vector மீட்டராக இருக்கிறதுக்காக கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே அதற்கான யூனிட்டை எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறாங்க. ஆர் வெக்டர் மீட்டராக இருக்கணும்னா 3 என்ன யூனிட் இருக்கணும், 2 என்ன யூனிட் இருக்கும், 5 என்ன யூனிட் இருக்கணுங்கிறது அதுவே அதை பார்த்துக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், find v vector as a function of t and a vector as a function of t of the particle. அடுத்து செக்ஷன் B, find the magnitude and the direction of the v vector. இந்த போர்டில் எழுதியிருந்தால் v வெக்டர்னு பேர். as a function of t, டைமை சார்ந்து எடுங்க. அப்புறம் at t is equal to 1 second அப்படின்னு கேட்டிருக்காங்க. find the magnitude and direction of the velocity vector at t is equal to என்னது 1 செகண்டில் கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினில் தேர் ஆர் மேனி இன்ஃபர்மேஷன், நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டிக்கல் ஏதோ ஒரு மாதிரி மூவ் ஆகிட்டு இருந்திருக்கு இந்த ஸ்பேஸில். இட் ஹாஸ் பீன் கீப் ஆன் மூவிங். த பார்ட்டிக்கல் ஹாஸ் பீன் மூவிங் இன் த ஸ்பேஸ் லைக் எனிதிங். இப்போ என்ன பண்ணுறாங்க, தே ஹாவ் செப்பரேட்டட் இன்ட்டு, இந்த 3 மோஷனாக இருந்தாலும் தே ஹாவ் செப்பரேட்டட் இன்ட்டு த மோஷனோட இன்ஃபர்மேஷன் எக்ஸு, ஒய்யு, ஜெட்டு. இந்த 3 இன்ஃபர்மேஷனும் டைமை பொறுத்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத, டைமை பொறுத்து எப்படி வேரி ஆகுதுங்கிறத நமக்கு ஒரு ஈக்குவேஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம நல்லா பார்க்கணும். வாட் இஸ் ஆர் வெக்டர்? ஆர் வெக்டர்னா என்ன? பொசிஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஆர் வெக்டர் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3.0 t I cap. நம்ம 0 விட்டுடலாம். சரியா, 3 t I cap அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். அடுத்து j cap என்ன கொடுத்துருக்காங்க, 2 t square j cap. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 5 k cap. ஸோ பொசிஷன் வெக்டருக்கு என்ன யூனிட் இருக்கும், மீட்டர். மொத்தமாக டுகெதர் எல்லாத்துக்குமே என்ன யூனிட், மீட்டர். ஸோ அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கோஎஃபிஷியன்ஸ் இருக்குல்ல, அந்த கோஎஃபிஷியன்ட் எல்லாமே கன்சிஸ்டன்ட் இருக்குது. யார் கோஎஃபிஷியன்ட், இந்த 3, இந்த 2, 5, இது எல்லாத்துக்குமே என்ன யூனிட் இருக்கணுமா, மீட்டர் வர்றதுக்காக இவங்க யூனிட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ லெட் இட் திங்க் ஆஃப் லைக் தேட். அப்போனா 3tயோட யூனிட் என்ன, யூனிட் ஆஃப் 3t இஸ் ஈக்குவல் டு மீட்டர். சரியா, மீட்டர். அப்புறம் டைம் வந்து இங்கே எல்லாமே எதில் வச்சுருக்காங்களாம், செகண்டில் நம்ம வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ யூனிட் ஆஃப் 3 என்னன்னு பார்க்க போகிறோம். யூனிட் ஆஃப் 3, யூனிட் ஆஃப் நம்ம என்ன பண்ண போகிறோம், யூனிட் ஆஃப் 3யும் யூனிட் ஆஃப் tயும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணிவிட்டு மீட்டர்னு எழுதிக்கிறேன். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் டைம்? யூனிட் ஆஃப் டைம் வந்து SI யூனிட் வந்து வில் ஹேவ் இட் அஸ் செகண்ட். ஸோ யூனிட் ஆஃப் 3 என்ன இருக்கும், யூனிட் ஆஃப் 3 இஸ்
நம்ம வீடியோஸில் யூனிட் ஆஃப் 3 அப்படின்னு எழுதுகிறோம். எழுதிட்டு மல்டிப்ளையாக இருக்கக்கூடிய செகண்டை அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் இட் பிகம்ஸ் டிவைடட் பை செகண்ட். ஸோ இது வந்து யூனிட்ஸ் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு நம்ம வீடியோஸில் எம்பசைஸ் பண்ணுறோம். நேற்று என்ன ஸ்டூடெண்ட் வந்து என்ன சார் ஸ்கொயர் ப்ராக்கெட்லாம் போடலை அப்படின்னு கேட்டாங்க. இது நம்ம வீடியோவில் பண்ணுறது. ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் 3? மீட்டர் per செகண்ட்ஸ். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட் ஆஃப் 2 அதையும் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ how will you find unit of 2? யூனிட் ஆஃப் 2 t ஸ்கொயர் டுகெதர் மொத்தமாக என்ன இருக்க போகுது? அதனுடைய யூனிட் இஸ் மீட்டர். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஆஃப் 2? அதை நம்ம பிரித்து எழுதிக்கலாம். we can multiply into 2 things. யூனிட் ஆஃப் 2 into யூனிட் ஆஃப் t ஸ்கொயர் is equal to மீட்டர். ஸோ யூனிட் ஆஃப் டீனா என்ன? ஸோ நான் அந்த டீ எப்படி எழுதிட்டு இந்த ஹோல் ஸ்கொயரை நான் வெளியில் எழுதிக்கிறேன். ஸோ திஸ் இஸ் யூனிட் ஆஃப் 2. ஸோ யூனிட் ஆஃப் டி என்னடா? செகண்ட்ஸ். யூனிட் ஆஃப் டீங்கிறது செகண்ட்ஸ் த ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ நான் வாட் இஸ் யூனிட் ஆஃப் 2? யூனிட் ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு மீட்டர் மல்டிப்ளை ஆகிருக்கக்கூடிய செகண்ட் ஸ்கொயர் அந்த பக்கம் வரும்போது டிவைடட் பை செகண்ட் ஸ்கொயர். ஓகே, எல்லாமே ஒரே யூனிட்டாக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். இஃப் எவ்ரிதிங் ஹேஸ் த சேம் யூனிட் அப்படின்னா தான் ஆட் பண்ண முடியும். இதுக்கும் ஒரே யூனிட் இருந்திருக்கணும். ஸோ அப்படின்னா 5க்கும் என்ன யூனிட் தான் இருந்திருக்கணும்? இட் ஷுட் ஹேவ் அ யூனிட் ஆஃப் மீட்டர். அதில் அங்கே டி இருக்க வாய்ப்பே இல்லை. இல்லாதனால 5க்கு என்ன யூனிட் இருக்கணும்? மீட்டர் இருக்கணும். That is a separate video so that you can understand this. இப்போ நம்ம இந்த கணக்குக்குள்ளே we can stick on. இப்போ so that இப்போ position vector நம்ம எப்படி எழுதலாம்? Now we can write the position vector in a different way. இதை மாதிரி எழுதிக்கலாம். position vector is equal to நமக்கு என்ன இருக்குது? 3 in the units of யூனிட்டை மட்டும் shall we write it in a different color? நம்ம will write it in violet color. meter per second times of t I cap plus 2 யூனிட்டை மட்டும் நம்ம தனியாக எழுதிக்கிறோம். மீட்டர் per second ஸ்கொயர் t ஸ்கொயர் j cap and then 5க்கு யூனிட் என்ன? மீட்டர் சாரி கே கேப். ஓகே, எழுதியாச்சு. இப்போ இந்த ஈக்குவேஷனை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் பண்ணலாம். அது கூட நம்ம ஒரு பார்ட் 2 வீடியோவை கூட போடுவோம். நான் இதோட கண்டினியூஷனில் போடுவோம். நம்ம இந்த கணக்கு மட்டும் சால்வ் பண்ணுறதை இந்த அப்ஜெக்டிவாக இந்த வீடியோக்கு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ப்ராப்பர் யூனிட்ஸுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம். ஃபைண்ட் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ வி வெக்டர் இங்கே டார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. டார்க் பண்ணி கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம்? வெக்டர்னு அர்த்தம். ஸோ வி வெக்டர் as a function of t and a vector as a function of t of the particle. பண்ணலாமா? ஸோ நவ் வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் வி வெக்டர் as a function of t. இப்போ வி வெக்டரோட டெஃபினேஷன் என்ன? வாட் இஸ் வி வெக்டர்? வி வெக்டர்னா வெலாசிட்டி வெக்டர். அப்படின்னா என்னென்னா dr வெக்டர் பை dt. ஓகே, ஸோ dr வெக்டர் பை dt. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் நான் என்ன பண்ணிக்கிறேன்? யூனிட் இல்லாமல் எழுதிக்கிறேன். சரியா? இந்த இடத்துல ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக ஐ எம் ரைட்டிங் விதவுட் யூனிட்ஸ். ஸோ டி பை டிடி. ஆர் வெக்டர் அங்கே என்ன இருக்குது? ஐ ஹாவ் 3t I cap ப்ளஸ் 2t ஸ்கொயர் j cap ப்ளஸ் 5k cap எழுதிட்டேன். ஸோ ஆனால் யூனிட் இருக்கும். யூனிட் ஆஸ் ஆஃப் நம்ம காமிக்கலை, எக்ஸ்பிளிசிட்டாக காமிக்கலை. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா we are going to separate into 3 linearity property. linearity property படி நம்ம பிரிக்க போகிறோம். சாரி, d by dt of 3t I cap plus d by dt of 2t square j cap. Then comes d by dt of 5k cap. நம்ம இங்கே யூனிட் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படையாக நம்ம சொல்லலை.
Here we are going to differentiate with respect to t. இங்கே டீயை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். சாரி. அப்படா நமக்கு யார் இருக்கணும்னா இந்த ப்ராக்கெட்ஸில் டி மட்டும்தான் இருக்கணும். அதர் தேன் டி நமக்கு இருக்கக்கூடாது. அதர் தேன் டி இருக்கிற பர்சன் எல்லாத்தையும் ஐ எம் கோயிங் டு ஹைலைட் இன் அ டிஃப்ரெண்ட் கலர். அவங்க எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுறேன், நான் எம் கோயிங் டு 3, 2, 5 அப்படி ஹைலைட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணணும்னா ஐ கேப்பையும் நான் என்ன பண்ணிக்கிறேன், கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறேன். இந்த வேர்டு நல்லா புரிஞ்சுக்கணும். கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறேன். இட்ஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஐ கேப், ஜே கேப், கே கேப் இஸ் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிறேன். மீன்ஸ் ஐ கேப், ஜே கேப், கே கேப்னா என்ன, ரெஃபரன்ஸ் ஃப்ரேம். ரெஃபரன்ஸ் ஃப்ரேம் என்னுடைய யூனிட் வெக்டர். இது சேஞ்ச் ஆகலை, இதுவும் சேஞ்ச் ஆகலாம் சில நேரத்துக்கு. இதை எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுறோமோ, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், அதாவது இதில் தான் அப்சர்வர் இருக்கார். எதையோ ஒரு படிக்கிற அப்சர்வர் இருக்கிறாரு. சில நேரத்துக்கு அவர் வந்து எர்த்தில் இருந்தாருன்னா இது சேஞ்ச் ஆக போகிறதே கிடையாது. ஸோ த ஐ கேப், ஜே கேப், கே கேப் இஸ் ஐ கேப், ஜே கேப், கே கேப் இஸ் ஆன் த எர்த் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆன் த எர்த்துன்னு எடுத்துக்கிட்டதுனால தே ஆர் நாட் கோயிங் டு சேஞ்ச். அதனால் அதுவும் சேஞ்ச் ஆகலை. இப்படி எடுத்துக்கிட்டதுனால தான் சேஞ்ச் ஆகலை. இன்னும் டீட்டெயில்டாக படிப்போம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் எடுத்துக்கோம். ஐ கேப், ஜே கேப் இஸ் நாட் கோயிங் டு சேஞ்ச் பிகாஸ் ஐ கேப், ஜே கேப், கே கேப் இஸ் ஃபிக்ஸ்ட் டு த எர்த். இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிற டீயை பொறுத்து. ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, டீயை தவிர்த்து இருக்கக்கூடிய மற்ற ஆட்கள் எல்லாத்தையும் வி ஆர் கோயிங் டு ரிமூவ் அவுட் சைட். ஸோ அதாவது நம்ம ரெட் கலரில் இப்போ ஹைலைட் பண்ணியிருக்கோம்ல, தட் பர்சன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்துக்க போகிறோம். 3t, ஸோ டீயை வெளியே எடுக்கக்கூடாதுல்ல. 3i கேப் அவரை வெளியே எடுத்துட்டோம். 2j கேப் அவரையும் காமனாக வெளியே எடுத்துட்டோம். அடுத்து 5k கேப் அவரையும் வெளியே எடுத்துட்டோம். we have removed it outside from the differential operator. differential operatorனா யார், இவங்க தான். ஸோ டிஃப்ரென்ஷியல் டி இருந்தாலே differential operator. it's differentiating something with respect to t. யார் இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, இங்கே டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. இங்கே யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, ஹியர் இட் இஸ் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஸ்கொயர். இங்கே யார் இருக்குது, ஸோ ஐ நீட் அ கேப் ஹியர். இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் வேணும். ஐ எம் மேக்கிங் கேப் ஹியர். இங்கே நம்ம 5k கேப் வெளியே எடுத்துட்டோம். ஸோ 5k கேப் வெளியே எடுத்துட்டா தேர் வி நீட், அப்படின்னா என்ன இருக்கும், something is multiplied here. 5k cap is multiplied with 1 ன்னு எடுத்துக்கலாமா. so I am writing as 1 here. okay, so in between gapsலாம் அங்கே என்ன சைன் இருக்கோ அந்த சைன் போட்டுக்கலாம். so here I have a plus sign and here I have a plus sign. okay, hope this is clear to all. d by dt of t, d by dt of t square, d by dt of 1. இப்போ 1 வந்து in terms of t எழுதுனா how can I write? 1 நான் t termsல எழுதுனா I can write it as t power 0. I can write it as t power 0. ஸோ அதை 1ங்கிற நம்பரை ஐ எம் கன்வெர்ட்டிங் இன்டு அ பவர் ஃபங்க்ஷன். t power 0ன்னு நான் மாற்றுறேன். ஸோ பவர் ஃபங்க்ஷன் அதோடைய டெரிவேட்டிவ் என்ன? வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் அ பவர் ஃபங்க்ஷன்? d by dt of x power n இருந்துச்சுன்னா இந்த n என்ன இருக்கோ அந்த n ஐ ஷுட் பிரிங் இட் டு த ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். x power n minus 1 இதுதான் டெரிவேட்டிவ். டெரிவேட்டிவ் பண்ணிவிட்டு எதை எழுதக்கூடாது, d by dtயை எழுதக்கூடாது. நேற்று கூட என் ஸ்டூடெண்ட் கேட்டார், ஏன் சார் அதை d by dt எழுதக்கூடாதா? இட் இஸ் டெரிவேட்டிவ், டிஃப்ரென்ஷியேஷன். அதை இப்படி தான் பண்ணணும். பவரில் இருக்கிறத முன்னாடி எடுத்துகிட்டு வா, பவரில் இருக்கிறத ஒன்று சப்ராக்ட் பண்ணு. சரி கோ நவ். ஸோ வெறும் டி இருந்துச்சுன்னா, இட்ஸ் சிம்ப்ளி டி அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹூ இஸ் இன் த பவர் அப்படின்னா 1 இருக்காங்கன்னு அர்த்தம். நவ் வி ஆர் கோயிங் டு டூ த டிஃப்ரென்ஷியேஷன். பண்ண போகிறோன்னா யாரை ரிமூவ் பண்ணிடணும்? we don't want to write d by dt again because we have differentiated t power 1. பண்ண போகிறோம். எங்கே சார் பண்ணவே இல்லைல்ல, இருங்க எப்படி பண்ண போகிறோம் அதை ரிமூவ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டெப் எல்லாரும் பசங்க அப்படி எழுதிட்டு இருக்காங்க. இப்படி எழுதுனா
நீனே சொல்லி கொடுக்குற என்னது எனக்கு மேக்ஸ் ஒழுங்காக தெரியல அப்படின்ட்டு. சரி, பவரை முன்னாடி இருக்கிறத நம்ம எடுத்து முன்னாடி மல்டிப்ளை பண்ணிடலாம். முன்னாடி சம் பீப்புள் கூட இருக்கலாம். ஸோ பவரில் இருக்கிறத எடுத்து எழுதிட்டேன். -1 பவரில் 1 சப்ராக்ட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கலாமா? இங்கேயும் அதே மாதிரி பண்ணலாமா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? வி ஷுட் நாட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஷுட் நாட் ரைட் d/dt. பவரில் யார் இருக்கா? 2 இருக்காங்க. ஸோ 2லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to subtract 1. 2 அப்படியே முதல்ல எடுத்துகிட்டு வர போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? we are going to bring 2 in front and multiplied with some other coefficient. முன்னாடி இருக்கிற யாரோடையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். then what you are going to do? differentiation பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? you should subtract the power. பவரில் இருக்கக்கூடிய ஆள்லேருந்து we have to subtract 1. 2 minus 1. okay, again we are going to do that for the third one. அந்த d/dt நம்ம எடுத்துருந்தோம். we don't want to, please remove that. எடுத்துருங்க. so here also we will remove. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? step 1 is we are going to multiply 0 before and 0 இங்கே பவரில் இருக்கிற 1 சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகே, சரியா? ஸோ 1 minus 1 is, இப்போ பவரில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம வேறு மாதிரி மாற்றலாம். 1 minus 1 is 0, 2 minus 1 is 1 and 0 minus 1 is -1. Can we do it? -1, it is 1 and it is 0. So anything power 0 is 1. அதனால் அது நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், அதை you don't want to write. அங்கே இடத்துல 1 எழுதிக்கோங்க. ஸோ 1 into 5t, 1 into 1 into 3 I cap என்ன? it is 3 I cap. ஓகே, ஸோ அடுத்து என்ன வந்திருக்கும்? t power 1 எழுதணும்னு அவசியம் இல்லை, வெறும் tன்னு எழுதிக்கலாம். simply we can write as t. சரியா? 0 multiplied with anything is what? 0. ஸோ மொத்தத்தில் இது 0 ஆயிரும். ஸோ you can write it as 0. அந்த இடத்துல you can write it as 0. 0வை எழுதணும்னு அவசியம் இருக்கா? no, we don't want to write. சரியா? அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரீரைட்டிங் திஸ், இதை எழுதுனா என்ன வரும்? 4t j cap அப்படின்னு எழுதிடலாம். I can write 4t j cap plus 4t j cap. What is this? This is what? Our velocity vector. Velocity vector at time t is equal to என்ன வரப்போகுது? 3i cap plus 4t j cap. அதாவது வெலாசிட்டிங்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன? வெலாசிட்டி. அதில் யார் என்ன எழுத்து இருக்குது? இட் ஹாஸ் அ வேரியபிள் t. அதை மட்டும் இந்த ப்ராக்கெட்டில் எழுதுகிறோம். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் வாட் we are going to write is find this velocity. கண்டுபிடிச்சிட்டோம் முதல் கேள்வி. then we are going to find acceleration. பண்ணலாமா? acceleration of the particle. How will you find acceleration of the particle? Acceleration of the particle is equal to defined as dv vector by dt. Okay, so what is v vector? Hope you have understood what is the procedure. Procedure என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 3i cap plus 4t j cap இருக்க போகுது. 3i cap plus 4t j cap. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? we are going to separate into two stuff. ரெண்டு தனியாக பிரிக்க போகிறோம். d/dt by the linear operation, linearity operation படி 3i cap plus d/dt of 4t j cap. நம்ம என்ன பண்ணணும்? now whom we are going to differentiate? We are going to differentiate with respect to t. So who is our constant? 3 and 4. What should we do in the next? We should remove the constant outside. I cap constant தானே? Why I cap is constant? The reference frame I cap, j cap, k cap, x cap, y cap, z cap are kept எங்கே எதில் வச்சுருக்கோம்? it is kept attached with the earth அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ 3i கேப்பை வெளியே எடுத்தால் அங்கே யார் இருக்கும்? 1 இருப்பாங்க. 1 நம்ம என்ன எழுதலாம்? t power 0ன்னு எழுதலாம். ஏன்னா அங்கே t இருந்தால் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால we are doing that. And then next comes d/dt of t power 1. இது ரெண்டுமே நம்ம ஏற்கனவே போனதிலே we have done it properly. So t power 0 makes the entire term என்னது? எல்லாத்தையுமே மொத்தமாக என்னவா மாற்றிடும்?
ஜீரோவாக மாற்றிடும். இட் இஸ் நோன் அஸ் கான்ஸ்டன்ட். மொத்தமாகவே கான்ஸ்டன்ட் இருக்குன்னு அர்த்தம். டீயே இல்லாட்டி ஐ ஷுட் டெல் இட் அஸ் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டி. டீயை பொறுத்து கான்ஸ்டன்ட். ஏன் யார் மாற போகிறாங்கன்னு டி தான் மாற போகிறாங்க. சரியா? ஸோ டி பவர் 1 இஸ் 1. ஓகே, டி பை டிடி ஆஃப் டி பவர் 1 இஸ் 1. ஸோ வாட் இஸ் தேர்? ஜீரோவை எழுதணும்னு அவசியம் இல்லை. 4j cap into 1 is 4j cap. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது என்ன? வாட் வி ஹவ் ஃபவுண்ட்? வி ஹவ் பீன் ஃபைண்டிங் தட் தி ஆக்சலரேஷன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு 4j cap. சரியா? இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வெலாசிட்டியும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி. டைமை பொறுத்து மாறக்கூடியது தான். ஆனால் என்ன சார் நீங்கள் வெறும் ஏ வெக்டர் தான் எழுதியிருக்கீங்க அப்படின்னு. நம்ம இங்கே வந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே வந்து வெறும் ஒரு நம்பர் இருக்கக்கூடிய காரணத்தினால, ஒன்லி நம்பர் இருக்கக்கூடிய காரணத்தினால இங்கே டி எதுவும் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இட் ஷுட் பி டோல்ட் அஸ் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். இது என்ன சொல்லணும்னா, ஆக்சலரேஷனில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷனில் ஒன்லி எ நம்பர் இருக்குது. ஓகே, ஆக்சலரேஷன் ஃபுல்லாமே நம்பர் இருந்தாலுமே அது என்னது? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான். அதுக்கும் இந்த காம்பனண்ட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஜே கேப்பு கே கேப்புக்கெலாம் சம்மந்தமே கிடையாது. ஸோ இப்படி கூட இருக்கலாம். ஏ வெக்டர் ஈக்குவல் டு 2i cap ப்ளஸ் 3j கேப்பாகவும் இருக்கலாம். இதுவும் என்னது தான்? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் தான். சரியா? அதாவது வெறும் நம்பர் இருக்கணும். டி எதுவுமே இல்லாமல் இருந்திருந்தால் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். பட் இதையும் நீங்கள் எப்படி சொல்லலாம்? இட் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் ஆஃப் டீன்னு கூட சொல்லலாம். வாட் இஸ் திஸ்? ஸோ இது ஒரு உதாரணத்துக்காக கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் கிவன் திஸ். ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறேன்? இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு உதாரணம் கொடுத்துருக்கேன். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது? இதுவும் ஒரு நம்ம கொடுத்துருக்க கணக்கு இது ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன். டி போடக்கு தெர் இஸ் நோ ஸ்பேஸ். சரி, எந்த டி போட்டாலும் அதே ஆக்சலரேஷன் தான் வரப்போகுது. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் ஆஃப் வி வெக்டர் அட் டி ஈக்குவல் டு 1 செகண்ட். ஓகே, ஆக்சலரேஷன் போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா டைமுக்குமே எந்த டைமை நீ மாற்றினாலும் ஆக்சலரேஷன் மாற போகிறதில்ல. பட் வெலாசிட்டி மாறும். ஏன் வெலாசிட்டி மாறும்? வெலாசிட்டி ஈக்குவேஷனில் யார் இருக்காங்க? டி இருக்காங்க. டீயை மாற்ற வெலாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். வேறு வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ வி வெக்டர் என்ன? இப்போ வில் டூ த பார்ட் பி ஆஃப் த ப்ராப்ளம். பார்ட் பி பண்ண போகிறோம். என்னடா? வி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி அட் நமக்கு டைம் 1 செகண்ட். அதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். வெலாசிட்டி அட் டைம் ஈக்குவல் டு 1 செகண்ட். ஸோ வாட் வி ஹேட்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு, வெலாசிட்டி நமக்கு என்ன கிடைச்சது? 3i cap ப்ளஸ் 4tj cap. ஸோ 3க்கு நம்ம ஏற்கனவே we have found the unit. இதான் என்ன? v vector of t. நல்லா கவனிக்கணும், இது v vector of t. ஓகே, இன்னும் கொஞ்சம் தெளிவாக எல்லாத்தையும் எழுதிடலாமா? 3. வாட் வாஸ் த யூனிட் ஆஃப் 3? 3யோட யூனிட் எனக்கு என்ன இருந்துச்சு? மீட்டர் பர் செகண்ட். i cap. வாட் வாஸ் த யூனிட் ஆஃப் 4? 4ஓட யூனிட் எனக்கு என்ன இருந்துச்சு? மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர். ஸோ வாட் வாஸ் த யூனிட் ஆஃப் t? j cap. ஸோ இது வந்து வெலாசிட்டி ஃபங்க்ஷன். இந்த வெலாசிட்டி ஃபங்க்ஷனில் நம்ம என்ன வேல்யூ எடுக்க போகிறோம்? we are going to get the value of the velocity at time t equal to 1 second. tக்கு பதிலா இப்போ என்ன போட போகிறோம்? 1 செகண்ட் போட போகிறோம். ஸோ வெலாசிட்டி வெக்டர் is equal to நமக்கு என்ன இருக்குது? 3 in the units of meter per second i cap plus 4 in the units of meter by second square multiplied with time என்ன? 1 second போடணும், j cap. So what happens now? இப்போ என்ன ஆக போகுது? 3i cap plus 3 meter per second i cap
4 meter per second square. இங்கே இருக்க செகண்ட் இங்கே அடிபட்டு போயிடும். 4 into 1 is 4 meter per second j cap. What is this? இது v vector கிடையாது, v vector இல்லை, இது v vector at time equal to 1 second. அப்படி போடணும்னா இது இப்படி எழுதக்கூடாது, இது தப்பு ஆக்சுவலாக. v vector at நம்ம வெறும் ஒரே ஒரு ப்ராக்கெட் போட்டு 1 செகண்ட் மட்டும் போட்டால் கூட போதும், அல்லது வெறும் 1 போட்டால் கூட போதும். இட்ஸ் நாட் a thing. சரி, இப்படி கூட எழுதிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைனலி we can also write it as 3i cap. மொத்தமாக we can write it as meter per second. Totally we can write it as meter per second. So what is this? This is velocity vector at time 1 second. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, the next one is magnitude of the v vector at என்ன எப்படி சொல்லியிருக்காங்க, 1 செகண்டும் கேட்டிருக்காங்க and டைரக்ஷனும் கேட்டிருக்காங்க. ஸோ how will you find the magnitude of, இதுதான் magnitude, இப்படி தான் எழுதணும்னே. magnitude of velocity vector at 1 செகண்டுக்கு should take the root ஐக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆள் அவங்கள எடுத்து எழுதி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், ஜேக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆளை எழுதி ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். ஜேக்கு முன்னாடி யார் இருக்காங்க, 4. ஸோ 3 the whole square is 9, 4 the whole square is 16, 9 plus 16 is 25, 25 root எடுத்தா 5. So still the meter per second remains. Okay, இப்போ நம்ம டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ we should know to draw the velocity vector. இப்போ நம்ம டைரக்ஷன் எந்த டைமில் கேட்டிருக்காங்க, 1 செகண்டில் கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்டில் வேறு டைரக்ஷன் ஆயிரும். 1 செகண்டில் என்ன அந்த டைரக்ஷன் இருக்குன்னு பார்க்க போகிறோம். அட் 1 செகண்ட் வெலாசிட்டி வெக்டருடைய டைரக்ஷன் போலாமா? இப்போ வந்து எழுதும்போது v, இப்போ வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதாப்பா டைரக்ஷன். ஓகே, how will you draw v vector? 3i cap, 1 2 3, 3i cap ப்ளஸ் எக்ஸ் திசையில் வரையணும். அடுத்து உடனே 4j cap போகணும். we should go in the plus y direction. 1 2 3 4. so we have ended. This is the starting, initial and this is final. அவ்வளோதான். so how much we marched in the x direction? 3. y directionல we marched it 4. சாரி. இப்போ வெலாசிட்டி வெக்டர் அட் 1 செகண்ட் எப்படி இருக்க போகுது, இனிஷியலையும் ஃபைனலி சேர்த்துட்டிங்கன்னா அதான் வெலாசிட்டி வெக்டர் அட் 1 செகண்ட். ஓகே, இப்போ இதனுடைய லென்த் என்ன, வெலாசிட்டி வெக்டர் அட் 1 செகண்ட், அதுதான் மேக்னிடியூட். லென்த் ஆஃப் திஸ் வெலாசிட்டி வெக்டர் வந்து என்னென்னா 5 செகண்ட். இப்போது நம்ம யூனிக் அகாடமின்னு ஒன்று இருக்குது, வி ஹேட், அது ஒரு யூடியூப் சேனல். அதில் பார்த்தீங்கன்னா 3 4 5 ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ட்ரிக்னாமெட்ரிக் ட்ரிக் 3 4 5 ட்ரையாங்கிள். அதில் நீங்கள் இன்டர்நெட்டில் கூட தேடி பார்க்கலாம். அது ஐ வில் பின் இட், இந்த இதில் டேக் பண்ணி விட்றேன், சரியா, டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன். ஐ ஹோப் யூ குட் நோ டு அசிஸ்ட் த டிஸ்கிரிப்ஷன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங்காக, இது 5 இது 3யாக இருந்தால் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்னா 53 டிகிரி இருக்கும். அப்ராக்சிமேட்லி ரஃபாக அப்ராக்சிமேட்லி இது 53 டிகிரி. ஓகே, அது பார்க்க முடியாமல் இருந்தால் கூட இதை கூட நான் சொல்கிறேன். ஓகே, இஃப் யூ ஹேவ் லைக் திஸ் 5 3 4, இது கேல்குலேட்டர்ஸ் தான் போடணும். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஷார்ட்கட்டுங்கிறது இது ஒரு அப்சர்வேஷன். 53 டிகிரி அப்ராக்சிமேட்லி இந்த இடம் தான் 53 டிகிரி இருக்க போகுது. ஸோ நமக்கு 53 டிகிரி வரைஞ்சிட்டோம். 53 டிகிரி வித் ரெஸ்பெக்ட் டு யார், வித் ரெஸ்பெக்ட் டு தி எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் தானே, இதுனா எக்ஸ் ஆக்சிஸ். 53 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸில், 53 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ். இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸில் போகணும். 53 டிகிரி கவுண்டர் கிளாக் வைஸ் with respect to the positive x-axis. With respect to positive x-axis.
ஓகே, ஹோப் வி ஆர் டன் வித் த நியூமெரிக்கல். நம்ம அந்த நியூமெரிக்கல் பண்ணிட்டோம் நம்ம நினைக்கிறேன். அவ்வளோதான், போதும். புக்கில் சம்டைம்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாமா? நம்ம என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துட்டு வில் வைண்ட் அப் திஸ் செஷன். வி வெக்டர் கொடுத்துருக்காங்க. வி வெக்டர் இஸ் கிவன். வாட் இஸ் வி வெக்டர்? வி வெக்டர் இஸ் dr vector by dt. r வெக்டர் எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. and they have arrived the velocity vector. at the same time acceleration கண்டுபிடிக்கிறாங்க. acceleration dv vector by dt and it is 4j cap. அந்த 4j cap வேர்ட்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்களேன். 4 meter per second square along the y direction. இந்த j cap இருக்குல்ல, அதுதான் ப்ளஸ் ஒய் டைரக்ஷன் கூட எழுதலாம். சரியா? ஓகே. அட் டைம் ஈக்குவல் டு 1 செகண்ட். 1வது செகண்டில் அந்த நேரத்தில் மட்டும் வெலாசிட்டி வெக்டர் 3i கேப் ப்ளஸ் 4j கேப். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இட்ஸ் மேக்னிடியூட் இஸ் எக்ஸ் காம்பனண்ட் த ஹோல் ஸ்கொயர், ஒய் காம்பனண்ட் த ஹோல் ஸ்கொயர், ஜெட் காம்பனண்ட் இல்லைங்கிறதுனால we are not going to do. So it is 5 meter per second. And the direction is, direction எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க? I hope it's done in a different way. theta is equal to இது 2 dimensional வெக்டருங்கிறதுனால இது ஃபார்முலாவை கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. tan inverse of vy. vyனா என்ன? வெலாசிட்டியோட y காம்பனண்ட், வெலாசிட்டியோட x காம்பனண்ட். ஸோ tan inverse of y காம்பனண்ட் என்ன? வெலாசிட்டிக்கு 4, x காம்பனண்ட் என்ன? வெலாசிட்டி x, 53 degree with the x-axis. In the direction taking in the counter clockwise sense அப்படின்னு எடுத்தா போதும். கவுண்டர் கிளாக்வைஸில் தானே நமக்கு இந்த இது வருது, கவுண்டர் கிளாக்வைஸ். கிளாக்வைஸில் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் கவுண்டர் கிளாக்வைஸில் போனால் தான் இந்த வெக்டரை வெலாசிட்டி வெக்டர் 1 செகண்டை நம்ம பார்க்க முடியும். ஓகே, இது சும்மா இந்த பித்தாகரஸ் ட்ரிக்னாமெட்ரி படிச்சிருப்போம்ல, இது நம்ம டீட்டா நம்ம எடுத்துக்கணும். நம்ம டீட்டா அங்கே போடலை. டீட்டாவை போட்டுடலாமா? போட்டுட்டு இந்த டீட்டா நம்ம எழுதிக்கிறோம். அந்த டீட்டான்னு எழுதிட்டு ஹியர் வி கேன் ரைட் இட் அஸ் டீட்டா. ஸோ இது யாருன்னா 3ங்கிறது எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வெக்டர், 4ங்கிறது ஒய் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி வெக்டர். ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ, பாய், அண்ட் see you in the next video. நன்றி.